ஹே மீனாட்சி, பகழிக்கூத்தர் முருகன் மேலே பிள்ளை தமிழ் பாடினார். முருகனை பாட்டுடை தலைவனாக வச்சு. குமரகுருபரரோ உம்மேல பிள்ளை தமிழ் பாடினார், உன்னை பாட்டுடை தலைவியாக வச்சு. அதாவது குழந்தையாக பாவிச்சு சப்பானி, கீரை, முத்த பருவங்கள் மாதிரி சின்ன குழந்தைக்கு உண்டான பருவங்களை எல்லாம் உனக்கு பாடுறது. எனக்கு அப்படிலாம் பாட்டு எழுத தெரியாது. அந்த இலக்கணம் எல்லாம் கத்துண்டு ஆராய்ச்சி செய்யும் மூளை பாரமும் எனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் சுலபமாக புரிகிற பாஷையில், புரியாத போதும் மௌனத்தில் உன்னை சிந்திக்கும் போது வர்ற ஆனந்தமே எனக்கு போகும். அதுவும் உணரும் போது அழகாக தான் இருக்குது. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழுமிலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு. இப்படி அழகு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே மொழி, அதை பற்றி. மொழிகளை கடந்தவள், மொழியாகவும் இருப்பவள், இயற்கையில் இருக்கிற ஒன்னொன்னுடைய மொழியும் என்னென்ன அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒன்னொன்னுலையும் இருக்கிற அழகு சொல்லிகிட்டே போகலாம். ஏன் பூக்கும் பூவில் வீசும் வாசம் கூட என்ன ஒரு அழகு மீனாட்சி. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுவதும் அழகு. உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. உண்மைங்கிற அந்த சத்தியம்தான் எப்பவுமே மெய்யான அழகு. குயில் இசையது பாடிட ஸ்வரவரிசைகள் தேவையா, மயில் நடனங்களாடிட ஜதி மொழிகளும் தேவையா, நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா, கடலலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா. இப்படி நிறையா விஷயம். என்னென்னா அது இல்லை, உன்னை பற்றி சொல்கிறது தான் விஷயம். அது என்னென்னா உண்மை, சத்தியம். இதுதான் மெய்யான அழகு. மனுஷங்க பேசுகிற சத்தியம் மட்டும் இல்லை, சத்தியமாக சாஸ்வதமாக மெய்யான எதுவோ அதுக்கு எந்தவித அலங்காரமோ அவசியம் இல்லாமல் அது தானே தனக்கு உண்டான பிரகாசத்துடன் அழகாக தெரியும். நீ தான் சத்தியமானவன் மீனாட்சி. ஈஸ்வரன் தான் சத்தியமானவன். சத்தியம், சிவம், சுந்தரம். ஏன் பாரத தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தில் 400க்கு மேற்பட்ட 400+ விதிகள் இருக்குது. ஆனால் முத்தாய்ப்பா ஒரே வார்த்தையில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறதுலேயே மொத்தமாக அடங்கிடும். வாய்மையே வெல்லும். நியாயம், நீதியெல்லாம் கூட நியதிகள் மீறி மாறி போயிடலாம் சூழ்நிலைகள் காரணமாக. ஆனால் சத்தியம் என்றைக்குமே எப்பவுமே மாறுவது இல்லை. அதுதான் 1000 கோடி பாஸ்கரனின், அதாவது சூரியனின் பிரகாசம் போன்று நீ. சத்தியமே தர்மமே நிலைத்து இருப்பது நீ மட்டும்தான். தர்ம தேவதையும் நீ தான். காலேஸ்வரன் தான் தர்மதேவன். என்னை பொறுத்தவரை நீ வேற, ஈஸ்வர் வேற இல்லை. அர்த்தநாரி. ஒரு உயிர் ஒரு கூட்டுக்குள்ளே வரணும். அதாவது இந்த உடல் அப்படிங்கிற அந்த கூட்டுக்குள்ளே உயிர் வரணும். உடலின் அமைப்பில் தான் ஆண் பெண் வித்தியாசம். ஆத்மாவான உயிருக்கு அந்த பேதம் கிடையாது. இதை பற்றி அவளும் அவன் கிளியும் சீரீஸ் 2ல் இன்னும் சொல்கிறேன். இப்போதைக்கு மீனாட்சி ஃபெமினைன் தத்துவம் சொல்லித்தந்து உணர்த்துற மாதிரி சொக்கன் மேஸ்குலைன் தத்துவம் உணர்த்துறான். ஆனால் ரெண்டுமே வேணும் எந்த ஒரு ஜீவராசியும் இயங்கிறதுக்கு. இவ தேவையில்லை, அவன் தேவையில்லைன்னு எப்படி ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி இன்னொன்று தூக்கி போட முடியும்?